ஜல்லிக்கட்டு பேரவை ஆதரவு. லால்குடியில் லீமாரோஸுக்கு 30,000 வாக்குகள் உறுதி. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஜல்லிக்கட்டு பேரவை மாநில துணைத் தலைவர் காத்தான் தலைமையில் அதிமுக வேட்பாளர் லீமாரோஸுக்கு ஆதரவு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் லால்குடி பகுதியில் லீமாரோஸுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்குகள் சேகரித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காத்தான், ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்கள் மற்றும் மாடுபிடிக்காரர்கள் உள்ளிட்ட அனைவரும் அரசியல் சாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறோம். எங்கள் முக்கிய கோரிக்கைகள் 2 மட்டுமே. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உயிர் காப்பீடு திட்டம் மற்றும் ஜல்லிக்கட்டு நடத்தும் செலவுகளுக்கு அரசு உதவி வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை லீமாரோஸ் ஏற்று நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார். அதனால் லால்குடி தொகுதியில் உள்ள சுமார் 30,000 ஜல்லிக்கட்டு தொடர்புடையோர் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க முடிவு செய்துள்ளோம். மேலும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளின் போது ஏற்பட்ட விபத்துகளில் பலர் உயிரிழந்த சம்பவங்கள் உள்ளன. இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்க்க காப்பீடு திட்டம் அவசியம். பணம் அல்லது பரிசுகளுக்காக அல்லாமல் எங்கள் உரிமைகளுக்காகவே இந்த ஆதரவை அளிக்கிறோம். யாரிடமும் பணம் பெற மாட்டோம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு கிராமங்களில் இடவசதி மற்றும் செலவின சிக்கல்களால் பல இடங்களில் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அரசு தேவையான உதவிகளை வழங்கினால் மீண்டும் சிறப்பாக நடத்த முடியும். ஜல்லிக்கட்டு வீரர்களும் மாடு வளர்ப்பவர்களும் பெரும்பாலும் கல்வியறிவு பெற்றவர்களே. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட நல திட்டங்களும் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் நோட்டீஸ் வழங்கி மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறோம். எங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் லீமாரோஸுக்கு எப்போதும் எங்கள் ஆதரவு இருக்கும் என்றார். ஜல்லிக்கட்டு பேரவைக்கு சார்பாக இந்த ஜல்லிக்கட்டு மாடு புடியக்காரர்கள் மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே நாங்கள் இதில் யாரும் தலைவர் துணைத் தலைவர் யாரும் கிடையாது. எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எங்கள் மாடு புடி வீரர்களுக்கு உயிர் காப்பீடு திட்டம் கேட்டிருக்கோம். உயிர் காப்பீடு திட்டமும் இந்த பேரிகார்டு செலவும் கேட்டிருக்கோம். பேரிகார்டும் பண்ணி கொடுங்கன்ட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் கேட்டு 2மே கேட்டிருக்கோம். இது வரைக்கும் அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டோம். இதை அவங்க நிறைவேற்றி தரேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன இந்த அதிமுகவில் நிற்கிறாங்க இவங்க லீமாரோஸ் அவர்களுக்கு ரெட்டலை சின்னத்தில் நாங்களாம் அனைவரும் வாக்களிக்க தயாராகிட்டோம். எங்களுக்கு என்னென்னா எங்களோட கோரிக்கை என்னென்னா இந்த 2 கோரிக்கை. ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப அசம்பாவம் நடந்து 2-3 பேர் இறந்துட்டாங்க எங்கள் ஏரியாவில். இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. மருத்துவ காப்பீடு திட்டம் யாருக்காக இருந்தாலும் பயன் பண்ணணும். எங்களோட கோரிக்கையே அதே தான். அதை அவங்க நிறைவேற்றி தந்துடணும். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து லீமாரோஸுக்கு ரெட்டலை சின்னத்துக்கு நாங்கள் அனைவரும் வாக்களிப்போம். எங்கள் ஆதரவு எப்பொழுதுமே உண்டு. எங்கள் இதில் 30,000 பேர் இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு பேரவை மாடு வளர்க்குறவங்க மாடு புடியக்காரங்கலேருந்து 30,000 பேர் இருக்காங்க. இந்த 30,000 பேருமே நல்லா எங்களுக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா எங்களோட ஆதரவு லீமாரோஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டலை சின்னத்தில் நாங்கள் எல்லாருமே வாக்களிப்போம். செஞ்சு கொடுக்குறேன்ட்டாங்க. அதனால் ரெட்டலைக்கு நாங்கள் வாக்களிப்போம். 30,000 பேர் சொல்கிறீங்களே, இது லால்குடி தொகுதியில் தான் இந்த 30,000 பேர் இருக்காங்களா? இல்லை லால்குடி தொகுதியில் மட்டும் சொல்கிறேன் 30,000 பேர். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நீங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் போகிறதுக்கு இப்போ எதுவும் தயாராக? ஆமாம், நான் நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். எங்கள் உரிமையை கேட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். அந்த நோட்டீஸை கொடுங்கப்பா. அந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். அந்த நோட்டீஸை கொடுத்து எல்லாத்துட்டையும் நாங்கள் வாக்கு கேட்டிருக்கோம். எல்லாருமே வாக்கு அளிக்கிறேன்னு இருக்காங்க. காசு பணத்துக்காக நாங்கள் எங்கள் ஜல்லிக்கட்டு இதாகாது. ஒன்லி எங்களுக்கு எங்களோட உயிர் காப்பீடு திட்டம் பேரிகார்டு செலவு அவ்வளோதான். பேரிகார்டு செஞ்சு கொடுத்துடணும். நாங்கள் வேறு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். யார் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். உயிர் காப்பீடு தொகை எத்தனை பேத்துக்குண்ணா? உயிர் காப்பீடு 350 பேத்துக்குண்ணே. 350 வீரர்களுக்கு மாடு புடியக்காரங்களுக்கு 150 பேருக்கு மாடு வச்சிருக்கவங்களுக்கு மாடு வளர்ப்பவர்களுக்கு 150 பேர், புடியக்காரங்களுக்கு 350 பேருண்ணே. மொத்தம் 500 பேருண்ணே.